டெல்லியில் அவர் தங்கியிருந்த பொழுதும் பயன்படுத்தியது, அதாவது பிரதமரை சந்திப்பதற்கு அவருக்கு பிரதமர் அலுவலக கார் அனுப்பிச்சாங்க. அதாவது பிரதமர் அலுவலக கார்ல ஒரு 6 கார் மட்டும்தான் கடைசி வரைக்கும் போகலாம். மற்றபடி 3 மினிஸ்டர்ஸ்க்கு மாத்திரம்தான் உள்ள வரைக்கும் போகலாம். பினான்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஹோம். சரியா? மீதி எல்லாரும் இவர் அனுப்பிச்சு கார்ல போல, இல்லாட்டி 1 கிலோமீட்டர் நடக்கணும். நானே இங்க ராஜ்பவன்ல கவர்னரை சந்திக்கிறதுக்கு 2-3 தடவை 1 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். சரியா? அதனால மற்ற இடத்துக்கு அவர் டெல்லிக்கு போனதும் வாய்ஸ் ஆஃப் காமன் கார். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் கார் இந்த போதைப் பொருளுடன் கனெக்ட் இருக்கு என்று நிரூபிக்கப்பட்டால் பல்வேறு சிக்கல்கள் வரும். நீங்க திரு விஜய் அவர்கள் அங்கிருந்து வந்த அடுத்த 2-3 நாட்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப வீக்காக, ஒரு சோர்வும் இருந்தது, தளர்வும் இருந்தது. கண்டிப்பா அவர் இது சிங்கப்பெண் மாநாட்டை ஒத்தி வைத்து தள்ளி வைத்து விட்டார். அதன் பிறகு அவருடைய நெருங்கிய உதவியாளரான ஜெகதீஷ் பழனிசாமி புதுமணி புகழ்ல கலந்து கொண்டார். அப்பவும் அவர் வீக்கா தான் இருந்தார். ஆனால் திருச்சியில் பேசும் பொழுது சற்றே ஒரு இது இருந்தது. மேபி மக்களை பார்த்த மூடா, இல்ல இதற்கு தீர்வு வந்து விட்டதா? எனக்கு வந்த தகவல்கள் படி ஆதவ் அர்ஜுனா அடுத்த 2-3 நாட்களுள் அவர் ராஜினாமா செய்து இந்த சிக்கலிலிருந்து இவரை காப்பாற்றுவார் என்று செய்தி வருகிறது.